ගරුතර මහා සංඝරත්නයන් අවසරයි. இந்து இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மத குருமார்களே, අපේ රත්නපුර දිස්ත්‍රික්කයට නායකත්වයේ දෙන ගරු පවිත්‍රා වන්‍යාරච්චි මැතිතුමියනි, ඒ වගේම අප දිස්ත්‍රික්කය නියෝජනය කරමින් මෙම ස්ථානයට පැමිණ සිටින පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනේ, මෙම රැස්වීම සංවිධානය කිරීමට රෑදිවා නොබලා වෙහෙසවුන් අපගේ පැල්මඩුල්ල ආසනයේ සංවිධායක මාමිත්‍ර ලක්ෂ්මන් මැතිතුමනි, ඒ වගේම අපි මේ සන්දානගත වෙලා යන මේ ගමනේදී අපට ශක්තියක් වෙන්න පැමිණි රාජිත සේනාරත්න මැතිතුමනි, හිටපු අමාත්‍ය එස්.පී. දිසානායක මැතිතුමා ඇතුළු සම්භාව්‍ය අමුත්තන් සියලු පක්ෂ නියෝජනය කරමින් මෙම ස්ථානයට පැමිණ සිටින பக்ஷ நியோஜித்தினி நாயக்கினி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட எமது தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கு வந்துள்ள ஏனைய கட்சி ஏனைய தொழிற்சங்க தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உடன்பிறப்புகளே, என் இரத்தத்தின் இரத்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம். අපි ලංකාවට ආවේ ඉන්දියාවෙන්. අපේ මුතුන් මිත්තෝ ඉන්දියාවෙන් එනකොට අද වෙනකන් ඉන්දියාවෙන් අපේ සමාජය ගැන ඇහැ ගාගෙන බලාගෙන ඉන්නවා. ඉතින් එහෙම සමාජයක අපේ ජනතාවට නායකත්වයේ දෙන ලංකා කම්කරු කොංග්‍රසය තීන්දුවක් ගන්නේ රජයක් පිහිටුවන පැත්තේ ඉඳගෙන තමයි අපේ තීන්දුව ගන්නේ. ඒ හින්දා ඔයාලට මං ආරම්භයේම කතාවේද කියන්නම්, අපි මේ තීන්දුව ගරු ජනාධිපතිතුමාට සහයෝගය දක්වන්න ගත්තේ අපි දිනන අපේක්ෂයට සහයෝගය දෙන කණ්ඩායමක් හැමදාම පණ්ඩමන්ලා හිටියේ දිනන පැත්තේ. ඒ වගේම எமது தமிழ் உடன்பிறப்புகளே, எமக்கு தெரியும் இன்று மனோ கணேசன், அடிவாங்கிய திகாம்பரம் உள்ளிட்ட அனைவரும் சஜித்துடன் ஏதோ உடன்படிக்கை செய்திருக்கிறார்களாம். எங்களது உடன்படிக்கை வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அல்ல, எமது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உடன்படிக்கை இருப்பது மலையக தமிழ் மக்களுடன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த மக்களுடன் இருக்கும் உறவின் நிமித்தம் எமது ஜனாதிபதி அவர்கள் இந்த நாடு அதல பாதாளத்துக்கு விழுந்த நிலையிலிருந்து எமது மக்களை மீட்டெடுக்க கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2 வருடங்களும் ஆதரவு தெரிவித்து மிகவும் கஷ்டத்தில் இருந்த மக்களை உயர்த்தி எடுப்பதற்கு ஆவண செய்ததுதான் ஜீவன் தொண்டமான் அவர்கள் உள்ளிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்று பலரும் வந்து பல கதைகள் சொல்லுவார். மனோ கணேசன் அவர்கள் ළඟදී මැඩම් මේ වතුවලට ආවලු. එදා ශක්ති ටීවී එකේ තිබිච්ච වැඩසටහනකදී අපිත් එක්ක එකතු වූ වේලුකුමාර් මන්ත්‍රීතුමා කියනවා, සජබෙන් රත්නපුර දිස්ත්‍රික්කයට දෙන්න ඕනි ජාතික ලයිස්තුව කෝටි 2කට ඒගොල්ලෝ වික්ක කියලා. වෙන මොකුත් ඕනේ. எமது தமிழ் சகோதரரிடம் நான் கேட்பது, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 36,000 வாக்குகள் எமது மக்கள் மனோ கணேசனை நம்பி வாக்களித்தார்கள். அந்த வாக்குக்கு என்ன நடந்தது? இன்று ஹரின் பெர்னாண்டோவின் ஆசனம் இருக்கும் அந்த நிலைமையில் அந்த ஆசனத்தை ஏன் ரத்தினபுரியில் ஒருத்தனுக்கு எடுத்து கொடுக்க மனோ கணேசனுக்கு முடியாதா என்று கேட்க விரும்புகிறேன். அஸ்வசுமையாக இருக்கட்டும்,
உரிமையாக இருக்கட்டும். இன்று தோட்டங்களில் எமது மக்கள் எத்தனை பேருக்கு அஸ்வசும கிடைக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் எமது சமூகம் 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுக்கும் போது கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எமக்கு வழங்கிய அந்த பங்களிப்புக்கு, அந்த ஆதரவுக்கு ஒட்டுமொத்த மலையக மக்கள் சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்வதோடு சஜித் பிரேமதாச அவர்கள் 2015 இருந்து 20ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டின் வீடமைப்பு அமைச்சராக இருந்தார். நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், யாராவது ஒரு தமிழருக்கு இரத்தினபுரி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச வீடு ஒன்றை கட்டி கொடுத்தாரா என்று கேட்க விரும்புகிறேன். எனினும் அந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எமது மக்களுக்கு அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். எனவே எமது ஜீவன் தொண்டமானவர்கள் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவோடு இம்முறை நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி அரியணையில் அமர்த்துவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.